அனைவருக்கும் வணக்கம். மார்ச் 22ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வை நம்ம இன்றைய வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ் செய்தித்தாள்களில் வந்த மிக மிக முக்கியமான நடப்பு நிகழ்வை நான் கொண்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் புக்கில் அது ரிலேட்டடான என்ன தகவல் இருக்குதோ அதையும் நான் சேர்த்து கொண்டு வந்திருக்கேன். சரி, இன்றைய வீடியோக்குள்ளே போகலாங்களா? இன்றைக்கு ஃபஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய ஆயுத காவல் படை ஒருங்கிணைந்த சட்ட மசோதாவை நாளைக்கு தாக்கல் பண்ண போகிறாங்க அப்படின்னு நியூஸில் போட்டிருந்தாங்க. இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன தேவைன்னா, இந்த மத்திய ஆயுத காவல் படையினா என்ன, இது நீங்கள் தெரிஞ்சிட்டா போதும். இது எங்கே இருக்குன்னா ஸ்கூல் புக்லேயும் இருக்குது. 8ஆம் வகுப்பில் குடிமையியல் பகுதியில் கொடுத்துருக்காங்க. சரி, அதுலேருந்து நம்ம கேள்விகளை பார்க்கலாம். மத்திய ஆயுத காவல் படையில் பொருந்தாதது என்னன்னு கேட்டிருக்காங்க. மத்திய ஆயுத காவல் படையில் இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 பிரிவுகள் இருக்குதுங்க. மத்திய ரிசர்வ் காவல் படை இருக்குது, இந்தோ திபெத்திய எல்லை காவல் இருக்குது, எல்லை பாதுகாப்பு படை இருக்குது, மத்திய தொழிலக பாதுகாப்பு படை இருக்குது, சிறப்பு சேவை பணியகம் இருக்குது. எல்லாமே சரி என்பது ஆன்சர். இங்கே பொருந்தாது எதுவுமே இல்லை. ஸோ இந்த 5 சேர்ந்தது தான் மத்திய ஆயுத காவல் படை. அடுத்த வினா பாருங்கள், மத்திய ஆயுத காவல் படைகள் யாருடைய கட்டுப்பாட்டில் செயல்படுகிறது? யாருடைய கட்டுப்பாட்டில் இவங்க செயல்படுறாங்கன்னு கேட்பாங்க. இதுக்கான பதில் உள்துறை அமைச்சகம் என்பது சரி. அதாவது 2011ஆவது வருஷம் மார்ச் மாதம் அப்போ இருந்து உள்துறை அமைச்சகத்துடைய கட்டுப்பாட்டில் மத்திய ஆயுத காவல் படைகள் இயங்கி வருகிறது. அடுத்து எப்படி கேட்கலான்னா, பொருந்தாதது எதுன்னு கேட்கலாம். முக்கியமான தினங்கள் இதை வச்சு கேட்கலாம். இதுக்கான பதில் ஜனவரி 15 என்பது இராணுவ தினம், பிப்ரவரி 1 என்பது கடலோர காவல் படை தினம், மார்ச் 10 என்பது மத்திய தொழிலக பாதுகாப்பு படை தினம், அக்டோபர் 8 என்பது விரைவு அதிரடிப்படை தினம் கிடையாது, இது தவறுங்க. அக்டோபர் 7ன்னு வந்திருக்கணும். அப்போ அக்டோபர் 8 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அக்டோபர் 8 என்பது விமானப்படை தினம். அக்டோபர் 8 விமானப்படை தினம். டிசம்பர் 4 என்பது கடற்படை தினம். இந்த தினங்களை பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் புக்லேயே இருக்குது. ஸோ கண்டிப்பாக தேர்வில் எதிர்பார்க்கலாம். அடுத்த வினா, மத்திய தொழிலக பாதுகாப்பு படை உருவாக்கப்பட்ட நாள். மத்திய தொழிலக பாதுகாப்பு படை உருவாக்கப்பட்ட நாள் 1969 மார்ச் 10. அடுத்த வினா, முக்கிய அரசாங்க கட்டடங்களை பாதுகாப்பது, டெல்லி மெட்ரோவை பாதுகாப்பது, விமான நிலையங்களை பாதுகாப்பது, இதெல்லாம் யாருடைய பணி என்று கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் மத்திய தொழிலக பாதுகாப்பு படை, இவங்களுடைய பணி. அடுத்த செய்தின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய கடற்படையில் தாராகிரி போர்க்கப்பல் இணைப்பு அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. திட்டம் 17A அப்படிங்கிறதன் அடிப்படையில் 4வது போர்க்கப்பலாக இது இணைக்கப்பட்டுள்ளது. இதை தேர்வில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, இந்த தாராகிரி என்பது என்னன்னு கேட்கலாம். தாராகிரி என்பது போர்க்கப்பல். சரி, அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது சம்மந்தமான ஸ்கூல் புக் தகவலை பார்க்க போகிறோம். இந்த கப்பல் கட்டும் தளம் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க. எங்கே இருக்கும்னா 10ஆம் வகுப்பில் ஜாகிரஃபி பகுதியில் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம கேள்வியை பார்க்கலாம். இந்தியாவில் உள்ள 4 கப்பல் கட்டும் தளங்களை பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் கரண்ட்டில் பார்த்திங்கன்னா 4 கப்பல் கட்டும் தளம் இருக்குது. இங்கே சரியாக தான் பொருத்தப்பட்டிருக்கு. இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் விசாகப்பட்டினத்தில் இருக்குது, கார்டன் ரீச் கப்பல் கட்டும் தளம் கொல்கத்தாவில் இருக்குது, மசாகான் கப்பல் கட்டும் தளம் மும்பையில் இருக்குது, கொச்சி கப்பல் கட்டும் தளம் கொச்சியில் இருக்குது. மொத்தம் 4 இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வினா பாருங்கள், இந்தியா கப்பல் கட்டும் தொழிலில் ஆசியாவில் எத்தனையாவது இடம் வகிக்கிறது? இந்தியா கப்பல் கட்டும் தொழிலில் ஆசியாவில் 2வது இடத்தில் இருக்குதுங்க. அடுத்த வினா, இந்தியா கப்பல் கட்டும் தொழிலில் உலக அளவில் எத்தனையாவது இடம் வகிக்கிறது? ஆசியாவில் 2வது இடம், உலக அளவில் 16வது இடம். அடுத்த வினா, இந்தியாவில் உள்ள பெரிய துறைமுகங்கள் எத்தனை? இப்படியும் கேட்பாங்க. இந்தியாவில் உள்ள பெரிய துறைமுகங்கள் எத்தனை கேட்பாங்க. இதுக்கான பதில் 13 இருக்குதுங்க. இதை பொறுத்த வரைக்கும் மேற்கு கரையில் 6 இருக்குதுங்க, கிழக்கு கரையில் 7 இருக்குது. அது என்னங்கிறதையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதை வச்சு ஒரு கேள்வி பாருங்கள். இந்தியாவின் கிழக்கு கடற்கரையில் அமையாத துறைமுகம் என்ன? இதுக்கான பதில் ஹால்தியா கிழக்கு கடற்கரையில் இருக்குது, பாரதீப் இருக்குது, விசாகப்பட்டினம் இருக்குது, காண்ட்லா என்பது மேற்கு கரையில் இருக்குது. ஸோ இதை வச்சும் தேர்வில் கேட்பாங்க. கிழக்கு பக்கம் எது இருக்குது, மேற்கு பக்கம் எது இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அடுத்த வினா, இந்தியாவின் தேசிய நீர்வழி போக்குவரத்து எண் 1, அதாவது 1வது தேசிய நீர்வழி போக்குவரத்து எது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் ஹால்தியா டு அலகாபாத். அடுத்த செய்தியை பாருங்கள். ஒடிசா மாநிலங்களவை தேர்தலில் கட்சி மாறி வாக்களித்த 6 எம்எல்ஏக்கள் இடைநீக்கம் அப்படின்னு போட்டிருந்தாங்க.
ஸோ இது பற்றிய தகவல் அப்படின்னு பார்க்கும்போது கட்சித்தாவல் தடை சட்டம் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இது எங்கே இருக்குன்னா 11th புக்கில் இருக்குது. இதை வச்சு கேள்வி எப்படி வரலான்னு பாருங்கள். எத்தனையாவது சட்டத்திருத்தத்தின் மூலம் கட்சித்தாவல் தடை சட்டம் கொண்டு வரப்பட்டது? இதுக்கான பதில் 51வது சட்டத்திருத்தம். 51வது சட்டத்திருத்தத்தின் மூலம் கட்சித்தாவல் தடை சட்டம் கொண்டு வந்தாங்க. அடுத்த வினா, கட்சித்தாவல் தடை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு என்ன? சரி, எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் 1985 கொண்டு வந்தாங்க. 1985. அடுத்த வினா, கட்சித்தாவல் தடை சட்டத்தில் சிறு திருத்தம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு என்ன? அதாவது கட்சித்தாவல் தடை சட்டம் அப்படிங்கிறது இப்போ ஒரு 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 உறுப்பினர் இருக்கார், அவர் ஒரு கட்சியின் சார்பாக நிற்கிறாரு, ஜெயிக்கிறாரு, அவர் சட்டமன்றத்துக்கோ அல்லது நாடாளுமன்றத்துக்கோ போன பிறகு வேற ஒரு கட்சிக்கு மாறுகிறார். இதுதான் கட்சித்தாவல் தடுத்தல். ஆனால் இதில் ஒரு திருத்தம் 2003 கொண்டு வந்தாங்க. அதில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு கட்சி ரெண்டாக உடையுதுன்னா அப்போ கட்சித்தாவல் தடை சட்டம் அங்கே பொருந்தாது அப்படின்னு கொண்டு வந்திருந்தாங்க. அடுத்த வினா பாருங்கள், எத்தனையாவது சட்டத்திருத்தத்தின் மூலம் கட்சித்தாவல் தடை சட்டத்தில் சிறு திருத்தம் கொண்டு வரப்பட்டது? இதுக்கான பதில் 91வது சட்டத்திருத்தம். அடுத்த வினா பாருங்கள், ஒரு நியமன உறுப்பினர் தான் பதவியேற்ற நாளிலிருந்து எத்தனை மாத காலத்திற்குள் ஏதேனும் அரசியல் கட்சியில் சேர்ந்தால் அவர் பதவி நீக்கம் செய்யப்படுவார்? அதாவது ஒரு நியமன உறுப்பினர், குடியரசுத் தலைவரோ அல்லது ஆளுநரோ ஒரு உறுப்பினரை நியமிக்கிறாங்க. அவர் 6 மாதங்களுக்குள் வேறு ஏதாவது ஒரு கட்சியில் சேர்ந்துட்டார்னா அவர் பதவி நீக்கம் செய்யப்படுவார். அடுத்த வினா பாருங்கள், கட்சித்தாவல் தடை சட்டத்தில் முடிவு எடுப்பவர் யார்? ஒருத்தர் மேலே நடவடிக்கை எடுப்பவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் சபாநாயகர் தான் முடிவு பண்ணுவார். அடுத்த வினா பாருங்கள், எந்த ஆண்டு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் தேர்தலில் பயன்படுத்தப்படும் வகையில் அம்சங்கள் சேர்க்கப்பட்டன? முன்னாடி பார்த்தோம்னா தேர்தல் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் இல்லாமல் நடந்துகிட்டு இருந்தது. பிறகு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் கொண்டு வந்தாங்க. அப்போ சட்டத்தில் சில திருத்தம் பண்ணி தானே கொண்டு வரணும். அப்போ இந்த அம்சங்கள் எப்போ சேர்க்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் 1989 சேர்த்துருக்காங்க. அடுத்த செய்தின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய நிறுவனங்களின் செமாகுளோடைடு ஊசி மருந்து அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ இதுனா என்ன, அது சம்மந்தப்பட்ட தகவல் என்னங்கிறத பார்த்துடலாம். இந்த செமாடைசி மருந்து எந்த நோய்க்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்கலாம். இதுக்கான பதில் நீரிழிவு, அதாவது சர்க்கரை நோய் வருது பார்த்தீங்களா, அவங்களுக்காக கொடுக்கக்கூடிய மருந்து தான் அந்த மருந்து தான் செமாகுளோடைடு. இது பற்றிய தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பில் அறிவியல் புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம கேள்வியை எடுத்து வந்திருக்கோம். பாருங்கள், நாளமுள்ள மற்றும் நாளமில்லாத சுரப்பியாக செயல்படுவது எது? நாளமுள்ள சுரப்பியாகவும் நாளமில்லாத சுரப்பியாகவும் செயல்படுவது எது? இதுக்கான பதில் கணையம். கணையம் தான் 2 விதமான வேலையையும் பார்க்கும். அடுத்த வினா பாருங்கள், தலைமைச் சுரப்பி என அழைக்கப்படுவது என்ன? இப்படி கேட்கலாம். இதுக்கான பதில் பிட்யூட்ரி சுரப்பி. இதை தான் தலைமைச் சுரப்பின்னு சொல்லுவாங்க. அடுத்த வினா, கணையத்தில் ஆல்பா செல்களில் சுரக்கப்படும் ஹார்மோன் என்ன? கணையத்தில் 2 விதமான அதாவது செல்கள் இருக்குது. ஆல்பா செல்கள் இருக்குது, பீட்டா செல்கள் இருக்குது. ஆல்பா செல்கள் இதில் சுரக்கப்படுவது குளுக்கோகான் சுரக்கப்படும். அடுத்த வினா, கணையத்துடைய பீட்டா செல்களில் சுரக்கப்படும் ஹார்மோன் என்ன? ஆல்பா செல்களில் குளுக்கோகான் சுரக்கப்படும், பீட்டா செல்களில் இன்சுலின் அப்படிங்கிறது சுரக்கப்படும். அடுத்த வினா பாருங்கள், அவசரகால ஹார்மோன் என்று அழைக்கப்படுவது என்ன? எதை அவசரகால ஹார்மோன் என்று அழைக்கிறார்கள்? இதுக்கான பதில் அட்ரினலின். அட்ரினலின் இதை அவசரகால ஹார்மோன் சொல்லுவாங்க. அடுத்த வினா பாருங்கள், நீரிழிவு நோயின் அறிகுறிகளை பொறுத்துக. இதுக்கான பதில் இங்கே சரியாக தான் பொருத்தப்பட்டிருக்கு. ஹைபர் கிளைசீமியா அப்படின்னா அதிகமான குளுக்கோஸ் யூரினில் கலந்து வெளியே போகிறது. பாலியூரியானா அதிக அளவில் நீர் இழப்பு ஏற்படுறது. கிளைகோசூரியானா அதிக அளவு சிறுநீர் போகிறது. பாலிபேஜியானா அதிக அளவு பசி எடுக்கிறது. இதை நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சும் கேள்வி தேர்வில் வருங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய நடப்பு நிகழ்வு அவ்வளோதாங்க. இன்றைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பற்றிய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த நாளுக்கான நடப்பு நிகழ்வில் நம்ம மீண்டும் சந்திப்போம்.